ஏய் என்ன உன்னதான் பார்த்தோம் நீங்க எங்க உன்னை காலம் கிடைக்கல என்னடா டிகிரி முடிச்சு 5-6 வருஷமா ஆச்சுடாப்பா என்ன ஒன்றும் வேற கிடைக்கிற மாதிரி இல்ல அதான் என்ன செய்ய முடியாது படிக்க அப்படிதான் இப்ப வண்டி எல்லாம் சும்மா இருந்துட்டா வேலை ஒண்ணு இல்லாம இருந்து இதா கிடக்குது இது ஏதாவது ஒண்ணு செய்து ஆகணும் ஏதாவது ஒரு போராட்டம் முடிச்சு நினைச்சு எல்லாம் டிகிரி எடுத்த ஆக்கள் இருக்கல்லோ எல்லாரையும் வச்சு ஒரு போராட்டம் முடிச்சுக்கணும் அது வந்து ஒரு நூதனமான முறை எல்லாம் திரும்பி உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு ஒரு வித்தியாசமா செய்வோம் மேடம் போராட்டம் சரியோ சும்மா இதை மாதிரி செஞ்சாலே விட்டுருவாங்க யூடியூப்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி சரியோ கொஞ்சம் இது கொஞ்சம் அங்க மேலிடத்து போகக்கூடிய மாதிரி செய்யணும் என்ன வேலையும் இல்லாம சும்மா இருக்கு கல்யாணத்தையும் கட்டி போடணும் பிள்ளையும் பிறந்துடா தெரியும் எவ்வளவு சிலவண்டு விளங்கும் தானே வேலை இல்லாம என்னன்ற பொம்பளை இருந்தாங்க அதுடா என்ன மேட்செல்லாம் அந்த இதுல ஏத்தி வந்துடுவார் அதுதான் அது என்ன ப்ராப்ளம் மாமனார் என்ன செஞ்சாண்டா வெளிநாட்டு பக்கம் பார்த்தவர் சரியோ அதுக்கிடையில நான் கூட்டிட்டு ஓடி வந்துட்டு நான் என்ன செஞ்சேன் அம்மாட்டு சங்கிலிய வாங்கி அடைய வச்சு போட்டு அவளை கொண்டு வந்து டப்பட்ட ஒரு தாலியை கட்டி விட்டேன் விளங்குது இது பண்ணி வர அதெல்லாம் இப்ப பிரச்சனை வேலையா பென்ஷன் ஆகும் இப்ப மனுஷன் இப்ப முதல் பிரச்சனையில இப்ப பிள்ளை பிறந்தா ரெண்டாவது பிள்ளை போ கிட்ட வந்தீங்கன்னா மூஞ்ச ஓடிக்க மாட்டாரு ஏன்னு கேட்டா முதல் வேலையை நீ படிச்சு டிகிரி முடிச்சா உன்ன கல்யாணம் கட்டினா நீ சும்மா வீட்டுல 24 இருக்காண்டா அவன் பிரச்சனை பண்றான் இது பண்ணா அதுக்கு எப்படின்னா வேலை எடுத்து வேலை எடுக்கிறோம் இது பண்றோம் நூதனமான போராட்டம் வணக்கம் முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும் யாழ்ப்பாணத்துல ஒரு நூதனமான போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு அந்த நூதனமான போராட்டத்துல என்ன செய்யணும் என்ன நடக்குதுன்றதான் பார்க்க போறோம் யாழ்ப்பாணம் எல்லாம் பரபரப்பா இருக்குது அதுதான் செய்தியா இருக்குது நீங்க வேற யூடியூப் தளங்கள் இந்த விஷயங்களை பார்த்துருப்பீங்க எங்களோட யூடியூப் தளங்கள் நாங்க பிரத்யேகமா ஒருத்தர் பேட்டி எடுக்க போறோம் அதுக்கு முன்னல் இன்றைக்குதான் நீங்க சேனல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சொன்னீங்களே நேற்றையான் வீடியோல நான் ஒரு விஷயம் சொன்னேன் அதை நாளையான் வீடியோல நான் உங்களுக்கு தரேன் இன்றைக்கு இதுதான் மிக முக்கியமான விஷயமா இருக்குது வாங்க காணொளிக்குள்ள போகலாம் வேண்டும் வேண்டும் வேலை வேண்டும் வேலைன்னு சொல்லாரு அரசாங்க வேலை வேண்டும் வேண்டும் அரசாங்க வேலை வேண்டும் 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 அரசாங்க வேலை வேண்டும் 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 ஓய்வூதியம் வேண்டும் 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 ஓய்வூதியம் வேண்டும் இதுக்காண்டி படிச்சுனாங்க இதுக்காண்டி அவரோட நிக்கிறோம் இதுக்காண்டி நல்ல நிக்கிறோம் வேலை வேண்டும் 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 வேலை வேண்டும் 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 யூடியூபர் வேண்டும் 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 வேலை வேண்டும் அரசாங்க வேலை வேண்டும் வேண்டும் அரசாங்க வேலை வேண்டும் வேண்டும் ஓய்வூதியம் வேணும் வேண்டும் 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 வேலை 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 வேண்டும் பாத்தீங்கன்னா சொந்தங்கள் நாங்கள் வந்து இந்த பட்டதாரியான வேலைதாரிகள் இல்ல வேலையில்லா பட்டதாரிகள் தானே அப்படிதான் அவங்க சொல்றது பிரச்சனை இல்லையா வேலையில்லா பட்டதாரிகள் வந்து தங்களுடைய போராட்டத்தை வந்து இப்பொழுது முன்னிறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதுல மிக முக்கியமா பிரதானமா போராட்டத்துல ஈடுபடுறாங்க அவங்களோட பேர் என்னன்னா சந்தோஷம் தான் அவனுடைய பிரத்யேக நேர்காணல வந்து எங்களுடைய VS சங்கர சேகர் யூடியூப் சேனல் தான் நீங்க பார்க்க போறீங்க வணக்கம் அண்ணா வணக்கம் இப்ப இது வந்து எங்களோட காணொலியில வந்து உங்களோட பிரச்சனைகள் நாங்க சொன்னா வந்து இதுல வந்து நிறைய பேருக்கு இது போய் சேரும் வெளிநாட்டுல எல்லாம் நிறைய பேர் பாக்குறப்ப உங்களுக்கு சில நேரங்கள்ல அழுத்தங்களை பிரயோகிச்சு வந்து உங்களுக்கு வேலை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தமா நீங்க இந்த மாதிரி பாதிச்சுக்கோங்க இல்ல என்னன்னா நாங்கள் உண்மையாவே எங்களுடைய டிகிரி இது முடிச்சோன்னா இப்ப 6 வருஷத்துக்கிட்ட 5-6 வருஷத்துக்கு ஆச்சுருந்தேன் எங்களுக்கு இன்னும் வேலை வர மாதிரி இல்லையா நாங்கள் எங்களோட தொழில் வாய்ப்பு செய்யறது கூட எங்கள்கிட்ட வருமானம் கூடி ஒண்ணுமே பத்தாது காசு கூடி இல்லை எங்கள்கிட்ட ஒரு சுயதொழில் செய்யறதுக்கா இல்ல வேற என்ன செய்யறது உண்மையாவே காசு இல்லை சுயதொழில் செய்யறேன்னு சொன்னா நாங்க அண்ணா மேரிட்ட சொல்லலாம் அண்ணா மேரி வந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சுவிஸ்ல இருக்கக்கூடிய அண்ணா பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய அண்ணா வந்து சுயதொழிலுக்குரிய கொடுப்பனவங்களுக்கு நாங்க செய்யறோம் அப்படி கனவை செஞ்சு எல்லாம் நல்லா இருக்கிறது தெரியும் அப்படி வேண்டாம் நாங்க எங்க காலத்துல செய்யறே இல்ல சேகர் செய்யறே இல்ல ஆனா வேற வேற தெரியும் உதவிகள் செய்வேன் என்னன்னா இப்ப நாங்களும் உலகம் படிச்சோன்னா ஒரு எத்தனையோ அரசாங்கம் மாறிட்டேன்னா ஒரு இது இல்ல இதுல எத்தனை பேர் வந்திருக்கிறோம் மன்னார்ல இருந்து வந்திருக்கோம் ரிங்கோல இருந்து வந்திருக்கோம் வவுனியால இருந்து முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் எல்லாருமே கூட சில பேர் கல்யாணம் கட்டினோம் பிள்ளைய எனக்கு பிள்ளை பிறந்துருக்கு கல்யாணம் கட்டவே இல்லை இவனுக்கு பொம்பளையே இல்லை வேலை இல்லாத பொம்பளையே கொடுக்கலாங்க இல்லை அப்ப நாம எவ்வளவு கஷ்டத்துக்குள்ள இருக்கிறோம் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கு ஏனண்டா உங்களுக்கு காசு இல்ல ஒண்ணும் இல்ல மனுஷி வீட்டுல ஒன்னாலும் சண்டை எந்த மனுஷன் நான் பட்டதாரி என்றா இந்த மனுஷன் என்னோட ஓடி வந்தவன் விட்டுட்டு ஓடி வந்தவன் இப்ப எனக்கு ஒரே சண்டையா இருக்கு என்னண்டா
வேலை இல்லை சும்மா இருக்கணும் அவங்க மெல்லி செய்யுங்க இப்ப நான் வண்டி எல்லாம் வச்சு விட்டு சும்மா சாப்பிட்டு அப்பாண்ட இதுல சாப்பிட்டு வண்டி எல்லாம் வச்சு அப்ப அதனால சரியான பிரச்சனை ஆகிறாங்க இந்த அரசாங்கம் உங்களுக்கு ஒரு முடிவு ஒன்று சொல்லி ஆகணும் கட்டாயமா இதுக்கு ஒரு முடிவு எடுத்து ஆகணும் அப்படி இல்லைன்னா ஒரு பிரச்சனை அரசாங்கத்தை பத்தி கேட்கல நாங்க கொஞ்சம் அதை தணிக்கை செய்வோம் சொந்தங்களை வந்து இப்ப நாங்க பார்த்தோம்னா இப்ப சந்தோஷம் நான் வந்து ஏற்கனவே திருமணம் ஆகி இருக்கிறார் அவருக்கு வந்து பிள்ளைகள் இருக்குது அப்ப அதான் அவருக்கு பிரச்சனையா இருக்கு அவருக்கு ஒரு தொழில் வாய்ப்பு ஒன்று தேவையா இருக்குது அந்த தொழில் வாய்ப்பின் மூலமாக நீங்கள் என்ன இப்ப இன்னொரு விஷயம் நாங்கள் கேட்போம்ன்றது நாங்கள் நண்பர்களுக்கும் ஒரு ஆர்வமா இருக்கும் இவர்களுடைய ஒரு இதை நாங்கள் சுத்தபத்தத்தை நாங்க பாராட்டணும் ஏன்னா அந்த தாங்கள் போராட வேண்டிய இடத்தை தாங்களே சுத்தம் செய்து தாங்களே அந்த இடங்களை எல்லாம் குப்பைகளை எல்லாம் அகற்றி அதுல இருந்து போராடி விட்டு அதுக்கு பிறகு தாங்களே அந்த போராடி இடங்களுக்கு குப்பைகளை அகற்றி விளக்குமாறும் கைமா வந்திருக்காங்க இதுதான் உண்மையிலேயே கிளீன் ஸ்ரீலங்காவினுடைய மிக பிரதானமான விஷயங்களா இருக்குது இது ஒரு கிளீன் ஸ்ரீலங்கா அதே மாதிரி இந்த வெதர் ரிப்போர்ட்டுகளை பேஸ்புக்ல பார்த்தோன்னு வந்து இன்றைக்கு அதீத மழை பெய்யும் என்றதை தெரிஞ்சு கொண்டு ரெயின் கோட்டுகள் சகிதமாக அவர்கள் வந்து இந்த போராட்டத்தில் இணைஞ்சது வந்து ஒரு சமூக அக்கறை அதாவது என்ன போராட்டம் செய்தாலும் மழையில் நிலையாமல் ரெயின் கோட் போட்டுக்கொண்டு செய்ய வேண்டும் மழை வந்தால் விளக்குமாறு எடுத்து இதுகளெல்லாம் சுத்தபத்தப்படுத்தி தாங்கள் போராடிய இடத்துல எந்த குப்பைகள் இருக்கக்கூடாது ஒரு கிளீனான எண்ணத்தோடு இந்த அண்ணாம இருந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறது மிக பிரதானமான ஒரு அடுத்த சந்ததிக்கு இது வந்து நாங்கள் அந்த பட்டம் பிறக்க இதுதான் இந்த கோட் ரெயின்கோட் இல்லையா ரெயின்கோட் இல்ல நாங்க கிளீன் ஸ்ரீலங்கா ஆக்க வரையில வேற மாதிரி சொல்றேன் அப்படின்னா சரியோ இது நாங்க கிளீன் ஸ்ரீலங்கா ஆக்க வரையில நாங்க கூட பட்டத்தை பெற்றுட்டு நாங்க என்ன கூட்டவா வந்தாங்க முட்டவுக்கவா வந்தாங்க நாங்க என்னது வந்தாங்க உலகம் பட்டத்தை பெற்று கூட்டுறதுக்கு வந்தாங்க அதுக்காண்டி தான் இந்த போராட்டம் விளங்கல இப்படி என்ன இப்படி வந்தா அப்படி விளக்கு மாதிரி வந்தா ஒரு கேவலம் வீடு வழியா புத்தம் அது நினைச்சு கூட்டு அதுதான் வச்சு கும்பிட்டேன் அப்படி வைஃப் கூட்டுவாங்க இல்லாட்டி அவளுக்கு என்ன கூட்டுவேன் அப்படி மாதிரி இது பண்ணும் நீங்க வீடு வழியா விளக்குமாறு எடுத்து கூட்டலாம் அது குறைவே இல்ல ஒருத்தன் ரோட்டை கூட்டா அது குறையான வேலையா எங்களுக்கு பிரச்சனை எங்களுக்கு வேலை கிடைக்கல எங்களுக்கு வேலை தான் வேணும் இந்த ட்ரைனிங் பீரியட் 5000 வந்தாலும் எங்களுக்கு ஓகே என்ன சரியோ நாங்க வேலைக்கு போவோம் அதுக்கப்புறம் 6 மாசம் தான் பேமெண்ட் ஆகிட்டீங்கடா அப்ப 1000 சம்பளம் அதுதான் எங்களுக்கு தேவை மற்றபடி அந்த பொடி மாவட்டத்தில் உண்டு எந்த மாவட்டம் விட்டாலும் நாங்க போய் அங்க வந்து வேலை செய்யறது நாங்கள் எல்லாரும் தயாரா தான் நிக்கிறோம் போமே இல்லையோ எந்த மாவட்டத்துல விட்டா நாங்க தயாரா தான் நிக்கிறோம் சரியா எங்களுக்கு விட்டா அதான் எங்கே நாம அரசாங்க வேலை தானே வேணுமாங்க அதான் பிரச்சனை இவனுக்கும் அதான் பிரச்சனை இவனுக்கும் வேலை இல்லாம கல்யாணமே இல்ல அதான் பிரச்சனை அப்ப நீங்க அதுக்கு யோசிக்கணும் பெரிய பெரிய ஆட்களெல்லாம் அதான் யோசிக்கணும் என்ன உங்களுக்கு கல்யாணம் செய்து வைக்கிற சம்பந்தமா அப்படியே இல்ல எங்களை வாழ்க்கை கொண்டு வந்தா காசு இல்லாம இந்த காலத்துல நீங்க நினைச்சு பாருங்க என்ன யூனிவர்சிட்டிக்கு உள்ள போய்க்கல வந்து நீங்க என்ன என்னமா நான் வெளியில வருவோம் எதிர்பார்த்தீங்க எனக்கு அரசாங்க வேலை கிடைச்சா 2010 11 50,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு தான் நானே துணிக்கு போகணும் இது பண்ணணும் ஏஜிஎஃப்சி போய் வேலை கிடைக்கும் அங்க கிடைக்கும் என்ற ஒரு ஆசை அப்படித்தான் நான் ஆசைப்பட்டேன் அப்படி ஒரு வேலை கிடைக்கும் ஆசை வேலை செய்யணும் வேலை செய்யணும் அரசாங்க வேலை செய்யணும் அரசாங்க சம்பளம் எடுக்கணும் லட்சியம் நீங்க என்ன பாடம் படிச்சீங்க இந்த லட்சியத்துக்காக மியூசிக்கா நீங்க வேலை செய்யணும் எதிர்பார்க்கறீங்க பன்னிசை பள்ளியம் எல்லாம் நடக்குதா இல்ல அப்படின்னு இல்ல எல்லாரும் படிக்கிறாரோ ஒரு இடத்துல போடி நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யறாங்க வேலை செய்யறேன் அப்படி நானும் எனக்கு போனா எனக்கு ஊருக்குள்ள நிறைய ஸ்வர வரிசைகள் அதெல்லாம் அதெல்லாம் மறந்து படிக்க இது பண்ண இப்ப அந்த எல்லாம் வந்து அது கொஞ்சம் ஞாபகம் இருக்குது நான் யூடியூப் சேனல் தான் போறேன் பாட்டு பாடுற யூடியூப் சேனல் நீங்க வந்து வாங்க கொலாப் பண்ணுங்க வந்து நல்ல உழைப்பு பக்கத்துல எனக்கு தாளம் போட்டு இது பண்ணும்
அப்படி நாங்க எல்லாம் இது பண்ணி தான் பண்ணோம். இப்ப நீங்க இப்ப மீட்டிங்ல போயிருந்தோண்டு தாளம் போடுதான் சரி. என்ன கூடுதல இந்த சரஸ்வதி பூஜை நான் வந்தா அப்படி அந்த பண்ணி செய்ப்பார்கள் எல்லாம் இருக்குது. அந்த நேரங்கள்ல நாங்கள் தேவைப்படும் அதை பார்த்துதான் இவங்க வேலைக்கும் போடுறாங்க. அப்ப அவங்க நாங்கள் அப்படியான நானும் சேர்ந்து அந்த தனி ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணி செய்யக்கூடிய மாதிரி உண்மையில வந்து ஏஜி ஆபீஸ்ல வந்து இந்த சகலகலாவல்லி மாலை பாடுறது அது மட்டும் இல்ல ஒளி விழாக்கள் ஜேசுவின் கீதங்கள் அது பாடுறதுக்கு இல்லாம வந்து ஒரு ஆள் தேவைன்ற இது ஒரு இதுக்கு என்ன பண்ணீங்க வெளியில பிடிக்க போறீங்கன்னு 20,000 அப்ப அப்படி போறீங்க எங்களை 2 பேரை வச்சிருந்தாங்க அதுக்குள்ள போட்டு விட்டு காசு நீங்க மிச்சப்படுத்துவாங்க இது ஒரு நல்ல அதை நாங்கள் என்ன கணக்குள்ள போட்டு என்ன செய்யலாம் அது 2 விஷயம். 2 வரைக்கும் கடைசி அதுக்குள்ள போகலாம் அதுக்குள்ள எதுக்குள்ள போகலாம் எலெக்ஷன் ஒன்று கடைசியில வேற தானே எல்லாரும் சேர்ந்து நான் எல்லாம் வந்து எனக்கு எந்த வேலை கிடைக்கணும்ன்றதுக்காண்டி நான் அதெல்லாம் ஃபுல்லா ஒரு வேலை கிடைக்கணும்ன்றதுக்காக சகலகலாவல்லி மாலையை பாடமாக்கி இருக்கிறார். ஈரன் பாட்டியில வந்து இப்படி காசுகளை தான் தந்த பக்கத்துக்கு எடுக்கலாம்ன்றது பாடல் குழுன்ற பக்கத்துல நாடகம் படிச்சாக நாடகம் போடுவீங்க அதுவும் செய்யக்கூடியது பக்கப்பாட்டு பாடுவோம் அப்ப இந்த ஒரு இந்த போராட்டம் செய்வன் ஆளுமை வந்து உங்களுக்கு இதுல இருந்தா வந்திருக்கு இதுல இருந்தா வந்து அத சொல்லுங்க. இன்னைக்கு வந்து நாங்கள் சந்தோஷம் நாங்களுடைய வேலைகளை பற்றி நாங்கள் எங்க காணொலியில அடுத்து நாங்கள் இன்னொரு அண்ணா வந்து இந்த அண்ணா வந்து இப்ப வேலை தேடி தேடி தெரிய இவருக்கு தலையில வந்து தலைமையரே இல்லாத அளவுக்கு இவருக்கு உங்களுக்கு திருமணம் நடந்துட்டுதா? 4 பிள்ளைகள் இருக்கு. 4 பிள்ளைகள் இருக்கு. வேலை கிடைக்காம 4 பிள்ளைகள் இதற்கு ஒரு பிள்ளை தான் 2வது பிள்ளைய முடியாத நிலையில இவர் 4 பிள்ளைகளை பெற்றிருக்கிறார். இவர் ஒரு வாழும் முன்னுதாரணங்களை நீங்களே என்ன பாடம் எடுத்திருந்தீங்கன்னா? நான் 10ஆம் ஆண்டு படிச்சேன். 10ஆம் ஆண்டு படிச்ச நீங்க 12ஆம் ஆண்டு படிச்சிருப்பீங்களானே. ஏல வந்து நீங்க என்ன பாடம் எடுத்து என்ன நான் வேலைக்கு போய் கொண்டிருக்கேன். என்ன பிடிச்சி வச்சு காய்ச்சி கொண்டிருக்கீங்களே? என்ன வேலைக்கு போறீங்க? நான் இப்படியே கந்தை எண்ணெய் விட்டு போவேன். நீங்கள் சுத்தம் செய்யற தொழிலாளரா? உண்மையிலேயே ஒரு சுத்தம் செய்யற தொழிலாளர். நான் தூரத்துல இருந்து பார்த்துட்டு எங்கடையாதான் நிக்கிறாங்க பாத்துக்கிட்டு போறேன். அது ஒரு போராட்டம், நூதன முறையிலான போராட்டம் மட்டும் யாழ்ப்பாணத்துல பல்கலைக்கழக என்ன இது நாள் புள்ளி எதுவும் கூட்டி தர சொல்லி போராட்டம் செய்தி அரசாங்க வேலை. இப்ப இந்த டிகிரி முடிச்சு இந்த கூட்டுற வேலைகளுக்குரிய செயற்பாடும் இருக்கு. டிகிரி படிச்சு உங்களுக்கு எல்லாம் இப்ப வேலை இல்லாம போகுது. டிகிரி படிச்சா தான் இது கூட்டணும். இந்த தொழில் நம்பிக்கை அடிப்படையில வாருது. சரி, நாங்க எத்தனை வருஷமா சொல்லுவோம் செய்கிறோம். இவன் இன்றைக்கு தொடங்கிட்டு இவன் வந்துருக்கிறேன் இல்ல கேக்குறேன். சும்மா இல்லையா நான் பிடிய கத்தல கந்தையாண்ட விட்ட போவேன். ஒரு 1500 ரூபா பிடிய உழைப்பேன். சரியோ, அப்படியே கொஞ்ச நேரம் இருந்து ஒரு மத்திய சூப்பையா விட்ட போவேன். போயிட்டு போ அந்த பொருள் தான் கொடுக்கும். ஒரு 1000 ரூபா வலிக்கு அப்படியே ஒடுக்கிட்டு போனா மதிய சாப்பாட்டோட இன்னொரு வேலை அப்படியெல்லாம் முடியும். 6000 ரூபாயோட விட்டு பின்ன 6000. அப்ப இதெல்லாம் இப்ப தொடங்கிட்டு செய்யலுமே யாரு கொண்டிருக்கீங்க? நாங்க இத்தனை வருஷமா இது செஞ்சு கொண்டு குனிங்கன்னு இருக்கா? இல்ல சும்மா இருக்க குனிங்க. சரி நீங்க சொல்லுங்க. ஏன் அவரை குனிய சொன்னீங்க? இந்த புல்லு புடுங்க வேற எப்படி புடுங்க வந்து பல்கலைக்கழக பட்டதாரி மாணவர்கள் இவர்களுக்கு வந்து வேலை கிடைக்க இல்ல. அரசாங்க வேலை தேடி 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 அப்போ இங்க எங்கட ஊருக்குள்ள கொஞ்சம் தட்டுப்பாடா கிடக்கு ஆக்கள். சரி, வந்தேன்டா ஒரு நாளைக்கு ஒரு 3000 சம்பளம் தரேன். நான் என்ன வேணும்? 30,000 கிடைக்காது உங்களுக்கு. 30,000 கிடைக்கும் இங்க சும்மா இப்ப இப்படிப்பட்ட இதெல்லாம் பிரச்சனை. சரியோ, வெயில் காலத்துல கொஞ்சம் வேலை குறைவு. மலேரியா சீசன் இருக்குது, டெங்கு சீசன் இருக்குது. சரியோ, அப்படி இந்த இதுல எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த நேரம் சம்பளம் அள்ளு பேசாம நான் வேலைக்கு கூட்டிட்டு நக்கல் அடிச்சவன் இப்படி நான் சொல்ற மாதிரி சொல்றேன் ப்ரோ. யூடியூபர் சொன்னா மாட்டி விடா. இல்ல இல்ல நான் யூடியூபர். நான் சொல்லுங்க தாங்க ரோட்டு கூட்டவா சும்மா நான் அப்படி கேட்கிறாள் சும்மா இல்ல பாட்டிக்கு வெளியே வந்து 6 வருஷம்
இல்ல ரெண்டாவது வேலை செய்யலாம் இருக்கு அது அவர் வேலை செய்ய வேண்டி கிடக்கு வேற ஒரு காரணம் இல்ல வீட்டாத சும்மா வீட்டை இருந்ததுக்கு நீ வேலை செஞ்சிருந்தாலும் ஏதாச்சும் ஒரு தொழில் வாங்கி இருக்கலாம் சரி இப்ப என்ன மாதிரி என்ன சொல்ற நீ எவ்வளவு கேட்கற ஒரு நாளைக்கு எனக்கு நீங்க ஒண்ணு கண்டாண்டு வாங்க அந்த மாசம் 60,000 வரும் ஓகே காணும் பேச்சு இவங்களை இதுக்கு விட்டுட்டு நீங்க நல்லா கதைக்கிறேன் ஒரு சேனல் வாங்குவோம் ஒரு நாள்ல 10,000 இருந்தறையில வரும் கேமரா போன் ஒன்று பண்ணி என்ன காணும் ஒரு மாதம் ஓடினா மைக் வாங்கலாம் அதுக்கு பிறகு ஒரு ஜிம்பல் வாங்கலாம் அதுக்கு பிறகு வேன் வாங்கலாம் பிறகு 3 கார் வாங்கலாம் உதவிகள் செய்யலாம் மக்களுக்கு யூடியூபுக்கு வாங்குவோம் கண் வைக்க மாட்டாங்க இல்ல வைக்க மாட்டாங்க அவர் வர மாட்டாங்க வேலைக்கு பிரபலமாகி கொண்டிருக்கு அப்ப அவங்க எப்படி அந்த வீடுகள் குப்பையில அகற்றுறது எப்படி தண்ணியை தேங்காம நிக்கிறது நாங்கள் அடுத்த காலையில நாளை தினம் பார்ப்போம் அண்டில் தென் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ அனுப்புங்க இது நகைச்சுவைக்காக மட்டும் உருவாக்கப்பட்ட காணொலி எனவே உங்கள் ஆத்திரங்கள் கோபங்களை வந்து கொமெண்டிலே காட்டுங்கள் பிரச்சனை இல்லை ஆனால் ரோட்ல போக வரைகளை வந்து ஒரு தகாத செய்யப்படுறதில் ஈடுபட்டு அந்த மாதிரியான இதெல்லாம் ஈடுபட மாட்டீங்கன்னு நாங்கள் நம்புறோம் எனவே நன்றி வணக்கம் பாய்